இங்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங்குள்ள சில பேர் போறாங்க. அந்த வீடு முழுக்க தூசி படிஞ்சு ஒற்றையா இருக்குது. அப்போ வெனஸ்டே அங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அந்த இடத்துல ஒரே ஒரு இடம் மட்டும் தூசி படியாம கிளீனா இருக்குது. உடனே அது பக்கத்துல போயிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க அதை அப்படியே பிரஸ் பண்றான். அடுத்த செகண்டே அங்க மறைஞ்சி இருந்த ஒரு ஹிடன் டோர் ஓபன் ஆகுது. அதுக்கு பின்னாடி பயமுறுத்துற மாதிரி ஒரு பூஜை மேடை இருக்குது. அதுக்கு சென்டர்ல ஒரு ஆளோட போட்டோவை தொங்க விட்டுருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு விளக்க அவ தொட்டு பாக்குறான். பார்த்தா அது இன்னும் சூடாதான் இருக்குது. உடனே யாரோ இங்க இப்பதான் வந்துட்டு போயிருக்காங்கன்னு அவளுக்கு புரியுது. சடனா அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் ஏதாவது க்ளூஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்காங்க. அவ செகண்ட் ஃப்ளோர் போனதும் அங்க ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். அங்க ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள எந்த தூசியும் இல்ல, எந்த சிலந்தி வேலையும் இல்லாம நீட்டா இருக்குது. அந்த பெட்லயும் பெட்ஷீட்டை நீட்டா விரிச்சு வச்சிருக்காங்க. பெட்டுக்கு பக்கத்துல சைடு இருந்த டேபிள்ல ஃப்ரெஷ்ஷா ஃபிளவர்ஸும் இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான மியூசிக் பாக்ஸும் இருக்குது. அதுல ஒரு பொண்ணோட இனிஷியலை பாக்குறாங்க. ஆனா வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, இந்த பொண்ணு இறந்து 25 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது இதுல எப்படி அவளோட இனிஷியல் இருக்க முடியும்னு சொல்றான். அப்போ திடீர்னு அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே வெனஸ்டே பயந்து போய் அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு அந்த ரூம்ல இருந்து வேகமா வெளியே ஓடி வர்றா. அப்படி வரும்போது அவங்க கூட வந்த ஒருத்தனோட அலறல் சத்தம் அந்த வீடு முழுக்க கேக்குது. அப்போ அங்க இருந்த ஒரு படிக்கட்டு வழியா ஒரு பயங்கரமான மான்ஸ்டரோட நிழல் மேலே ஏறி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. உடனே அவங்க ரெண்டு பேரும் பயத்துல ஓடி போய் அங்க இருந்த ஒரு லிப்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் செகண்ட் ஃப்ளோர்ல ஏறி அவங்க கிட்ட நெருங்கி வந்துருது. உடனே அந்த மான்ஸ்டர் அவங்க இருந்த அந்த லிப்டோட ஸ்டீல் டோரையும் அதோட கூர்மையான நகத்தால குத்தி கிழிச்சிருது. அந்த கேப் வழியா அந்த மான்ஸ்டர் அதோட பயங்கரமான சிவந்த கண்களால லிப்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து அவங்கள பாத்துருது. அதை பார்த்து வெனஸ்டேயும் அவளோட ஃப்ரெண்டும் பயத்துல நடுங்கி போயிருக்காங்க. உடனே அந்த மான்ஸ்டர் அதோட நகத்தால அந்த லிப்ட் கேபிளை அப்படியே கட் பண்ணி விட்டுருது. இப்போ அந்த லிப்ட் ஸ்பீடா கீழே நோக்கி விழ ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே போய் விழுந்துடுறாங்க. வெனஸ்டே அங்க போயிட்டு அங்க இருந்த ஒரு லைட்டா ஆன் பண்றான். அங்க அந்த மான்ஸ்டர் ஹியூமன்ஸை பிடிச்சி அவங்களோட கை கால்களை தனித்தனியா கட் பண்ற ஆபரேஷன் டேபிள் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மான்ஸ்டர் பலி கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஹியூமன்ஸோட பாடி பார்ட் அங்க இருந்த டப்பாக்கள்ல இருக்கிறதையும் அவ பாக்குறான். அப்போ திடீர்னு அந்த மான்ஸ்டரோட உருமல் சத்தம் கேக்குது. பார்த்தா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவங்க இருந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கும். அப்போ அந்த மான்ஸ்டர் அங்க இருந்த ஒரு கவோட கோபத்துல தூக்கி வீசுது. உடனே வெனஸ்டேயும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த மான்ஸ்டர் அவங்களை பிடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து ஒரு விண்டோ வழியா வெளியே குதிச்சுட்றான். அவளோட ஃப்ரெண்டு திரும்பி பார்க்கும்போது சடனா வெனஸ்டே அவ கூட வந்தவனோட சத்தத்தை கேட்டு திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் அவனோட நெஞ்சில அதோட நகத்தால கீறி இருக்கும். அவன் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல மறைஞ்சி இருப்பான். அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட டைம் இல்லாததால அவங்க எல்லாரும் அவனை கூட்டிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க.